இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. MH370 தேடும் முயற்சிகளுக்கு மடானி அரசாங்கம் முழு ஒத்துழைப்பை நல்கும். MH370 விமானத்தை தேடும் முயற்சிகள் பலனளிக்கும் என்றால் மடானி அரசாங்கம் முழுமையான ஒத்துழைப்பை நல்கும் என்று பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உத்தரவாதம் அளித்துள்ளார். சம்பந்தப்பட்ட அவ்விமானத்தை தேடுவதற்கான அவசியம் இருந்தாலும் மக்கள் நிதியும் விவேகமாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார். MH370 விமானம் ரேடரில் இருந்து மாயமாய் மறைந்து 10 ஆண்டுகளுக்கு மேல் கடந்துவிட்ட நிலையில் இன்னும் அதிகமான கேள்விகளும் மர்மங்களும் நீடிப்பதாக பிரதமர் தனது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அதன் தொடர்பாக எழும் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலை பெறுவதற்கான உரிமை அவ்விமானத்தில் இருந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் வாரிசுகள் மட்டும் இன்றி பொதுமக்களுக்கு உள்ளதாக அவர் தெரிவித்தார். எனவே இத்தனை ஆண்டுகளாக காத்திருந்ததற்கான பலனை இந்த தேடல் நடவடிக்கை வழங்கினால் அரசாங்கம் முழுமையான ஒத்துழைப்பு நல்கும் என்று டாக்டர் ஸ்ரீ அன்வார் கூறினார். கஜகஸ்தானில் விபத்துக்குள்ளான விமானத்தில் எந்தெந்த நாட்டை சேர்ந்த பயணிகள் இருக்கின்றனர்? அக்டாவ் நகருக்கு அருகே 62 பயணிகள் 5 பணியாளர்களுடன் ரஷ்யா நோக்கி சென்று கொண்டிருந்த அசர்பைஜான் ஏர்லைன்ஸ் விமானம் பயங்கர விபத்திற்குள்ளானது. அசர்பைஜானில் உள்ள பாகுவில் இருந்து ரஷ்யாவின் குரானிஸ்கி நேற்று பறந்து கொண்டிருந்த விமானம் அடர் பனிமூட்டம் காரணமாக 3 நிமிடங்களில் திருப்பி விடப்பட்டு கடைசியாக கஜகஸ்தானில் மேற்கில் உள்ள அக்டாவ் விமான நிலையத்திற்கு திசை மாற்றிவிடப்பட்டது. அதன்படி அக்டாவ் விமான நிலையம் அருகே வந்து கொண்டிருந்த போது விமானம் கீழே விழுந்து நொறுங்கியுள்ளது என கஜகஸ்தான் அரசாங்கத்தால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்டாவ் விமான நிலையம் அருகே அந்த விமானம் விழுந்து வெடிக்கும் பதப்பதைக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. இந்த விபத்தில் 42 பேர் வரை உயிரிழந்துள்ளதாகவும் 27 பேர் உயிர் பிழைத்துள்ளதாகவும் முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் கஜகஸ்தானில் விபத்துக்குள்ளான விமானத்தில் எந்தெந்த நாட்டை சேர்ந்த பயணிகள் பயணித்துள்ளனர் என்பதற்கான தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. அதில் விபத்திற்குள்ளான விமானத்தில் அசர்பைஜான் நாட்டை சேர்ந்த 37 பயணிகளும், ரஷ்யாவை சேர்ந்த 16 பயணிகளும், கஜகஸ்தானை சேர்ந்த 6 பயணிகளும், கிர்கிஸ்தானை சேர்ந்த 3 பயணிகளும் பயணித்துள்ளதாக சொல்லப்படுகிறது. அமெரிக்காவின் தேசிய பறவையாக வழுக்கை கழுகு அறிவிப்பு. வழுக்கை கழுகு அதாவது பால்ட் ஈகல் வட அமெரிக்காவில் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது. தலைப்பகுதியில் வெள்ளை நிறம் கொண்டுள்ள இந்த கழுகு அமெரிக்காவில் சக்தி மற்றும் வலிமையின் அடையாளமாக கருதப்படுகிறது. அமெரிக்க வரலாற்றுடன் வழுக்கை கழுகுகளுக்கு 240 ஆண்டுகளுக்கு மேல் தொடர்பு உள்ளது. இதையடுத்து வழுக்கை கழுகை அமெரிக்காவின் தேசிய பறவையாக அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்து வந்தது. இந்நிலையில் வழுக்கை கழுகு அமெரிக்காவின் தேசிய பறவையாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான மசோதாவிற்கு அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடன் ஒப்புதல் அளித்துள்ளார். இதன் மூலம் வழுக்கை கழுகு அமெரிக்காவின் தேசிய பறவையாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. ஷேக் ஹசீனாவை ஒப்படைக்கும்படி இந்தியாவிடம் வங்காளதேசம் அதிகாரப்பூர்வமாக முறையீடு. வங்காளதேசத்தின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை ஒப்படைக்கும்படி அந்நாடு இந்தியாவிடம் அதிகாரப்பூர்வமாக முறையீடு செய்துள்ளது. கடந்த 15 ஆண்டுகளாக வங்காளதேசத்தை ஆட்சி செய்த ஷேக் ஹசீனாவின் அரசாங்கம் மாணவர்களின் போராட்டங்களால் கவிழ்க்கப்பட்டதை தொடர்ந்து அவர் இந்தியாவில் தஞ்சம் அடைந்துள்ளார். வங்காளதேசத்தின் அதிகாரப்பூர்வ கோரிக்கைக்கு கிடைத்திருப்பதை இந்திய வெளியுறவு அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. இருப்பினும் இது தொடர்பான மேல் விவரங்களை அந்த அமைச்சு வெளியிடவில்லை. ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் பல்கலைக்கழக மாணவர்கள் நடத்திய போராட்டத்தினால் ஷேக் ஹசீனாவின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் 100கணக்கானோர் உயிரிழந்தனர். இதனால் நீதிமன்றத்தில் அவர் மீது வழக்குகள் தொடுக்கப்பட்டன. ஷேக் ஹசீனா இந்திய தலைநகர் புதுடெல்லியில் தங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. பினாங்கு நெகிரி செம்பிலானில் கிறிஸ்துமஸ் தின கொண்டாட்டம். நேற்று உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்ட கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு நெகிரி செம்பிலான் சிறப்பானில் உள்ள கிறிஸ்துவர்கள் விசிடேஷன் தேவாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனையில் கலந்து கொண்டனர். இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் எச்சரிக்கப்பட்ட 4 மாநிலங்களில் ஒன்றான நெகிரி செம்பிலானில் காலையில் மழை தூறல் தொடங்கிய போதிலும் அதை பொருட்படுத்தாது அம்மாநில கிறிஸ்துவர்கள் 300 பேர் தேவாலயத்தில் கூடினர். ஆண்டவரின் பிறப்பு விழாவை குடும்பத்தாரோடும் தேவாலயத்தில் உள்ளவர்களுடனும் இணைந்து கொண்டாடுவது மகிழ்ச்சியாக உள்ளது என்று ஜஸ்லின் சிவராஜா என்பவர் கூறினார். இயேசு கிறிஸ்துவர்களுக்கு மட்டும்தான் என்று பிறந்தார் இல்லை, அனைவருக்கும் ஒரு இரட்சகராகவும் மீட்பவராகவும் இருக்கிறார்.
எனவே காலை திருப்பலியில் அனைவருக்காகவும் இறை தொழுதலில் வேண்டி இருக்கிறோம் என்கிறார் ரேமன் பிரான்சிஸ். வழக்கம் போலவே இவ்வாண்டும் இந்த தேவாலயத்தில் மக்கள் கூட்டம் குறையாமல் இருப்பதை காண முடிவதாக கூறிய அவர்கள், இந்த தேவாலயம் கிறிஸ்துமஸ் மரம் மற்றும் வண்ண விளக்குகள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருப்பதை காண மனதிற்கு அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைப்பதாக தெரிவித்தனர். இதனிடையே பினாங்கு புகிட் மேதாஜாமில் உள்ள புனித செயின்ட் ஏன் தேவாலயத்தில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்களின் ஒன்று கூடல் கிறிஸ்துமஸ் தின கொண்டாட்டத்தை தொடங்கினர். புத்தாடைகள் அணிந்து குடும்ப உறுப்பினர்களுடன் தேவாலயத்திற்கு வந்தவர்கள் பழைய தேவாலய கட்டிடம் முன்பு புகைப்படங்களையும் எடுக்கும் வாய்ப்பையும் தவறவிடவில்லை. வனவிலங்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள் அதிகரிப்பு, அதற்கு எதிரானவர்களுக்கு 1 கோடி ரிங்கிட் அபராதம். வனவிலங்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட்டிருப்பது உட்பட சுற்றுச்சூழல் தொடர்பிலான குற்றம் புரிபவர்களுக்கு 1 கோடி ரிங்கிட் வரையிலான அபராத விதிப்பு அமலாக்கம் ஆகியவை இயற்கை வளம் மற்றும் இயற்கை நிலைத்தன்மை அமைச்சு NRES இவ்வாண்டுக்கான முக்கிய அடைவு நிலைகளில் ஒன்றாகும். வனவிலங்கு பாதுகாப்பு நடவடிக்கைகளை தமது தரப்பு அதிகரித்துள்ளதாக அமைச்சர் நிக் நஸ்மி நிக் அகமது தெரிவித்தார். 2024 ஆண்டில் 6 கோடி ரிங்கெட் ஒதுக்கீட்டில் 1924 வன பாதுகாப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக நஸ்மி கூறினார். மேலும் நாட்டில் உள்ள மலாயா புலி இன்னமும் பாதுகாக்கப்படும் வனவிலங்கு பட்டியலில் அடங்குவதை அவர் சுட்டிக்காட்டினார். சுற்றுச்சூழல் தர சட்டத்தில் NRES இவ்வாண்டு திருத்தம் மேற்கொண்டதையும் அவர் குறிப்பிட்டார். 1974 ஆண்டில் இச்சட்ட மசோதா இறுதியாக திருத்தம் செய்யப்பட்டது. தற்போது சுற்றுச்சூழல் தொடர்பில் குற்றம் புரிபவர்களுக்கு விதிக்கப்பட்ட 1 லட்சம் ரிங்கிட் அபராதம் 1 கோடி ரிங்கிட்டாக உயர்த்தப்பட்டுள்ளது. அதோடு 5 ஆண்டுகள் வரையிலான கட்டாய சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என்றார் அவர்.